ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி 2026 நோக்கி நம்ம எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இதில் மேஜராக ரோல் பண்ணக்கூடியது மேக்ஸில் வந்து 25 கேள்விகள் வருது. கண்டிப்பாக மேக்ஸில் 20க்கு மேலே 22 கிட்ட கொஷின்ஸ் நம்ம போடணும். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஸ்கூல் புக் தான் ஃபஸ்ட்டு நமக்கு. நெக்ஸ்ட்டு பிவிக்யூ பார்க்கணும். இதெல்லாம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதை தாண்டி அவுட் சோர்ஸும் நம்ம கவர் பண்ணணும். அவுட் சோர்ஸ்க்கு மேக்ஸுக்கு பெஸ்ட்டான புக்கு ஆர்எஸ் அகர்வாலுடைய புக்கு. இது 2 புக்கில் இருக்குது, ஆப்டிடியூட் ப்ளஸ் ரீசனிங். இந்த 2 புக்குமே நம்ம பார்த்து தான் ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஆப்டிடியூட். இது ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது தமிழ் வெர்ஷனில் தான் பார்க்க போகிறோம். ஆப்டிடியூட்லேருந்து 15 கேள்விகள் வருது. இந்த 15 கேள்விகளுக்கு ஸ்கூல் புக் பிவிக்யூ இதை தாண்டி நம்ம பார்க்கணுன்னா ஆர்எஸ் அகர்வாலுடைய புக்கும் நம்ம டச் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. இப்போ இருக்க காம்படிஷன் அந்த லெவலுக்கு போயிடுச்சு. நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த புக்கில் எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கு பிவிக்யூ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான சம்ஸ் மட்டும் பார்த்தா கூட போதும். ஏன்னா இதில் வந்து நிறைய சம்ஸ் இருக்கும். எல்லா சம்ஸையும் நம்மளால் போட முடியாது. ஒரு டாப்பிக்குமே நிறைய சம்ஸ் இருக்குது. நமக்கு தேவையான சம்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டாவே போதும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 22 23க்கு மேலே கொஷின்ஸ் நம்ம போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து நல்ல ஸ்கோர் எடுத்து நம்மளால் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸ் வந்து மேஜராக ரோல் பண்ணக்கூடியது. தமிழுக்கு அடுத்து நம்ம மேக்ஸிமம் நல்லா பார்க்க வேண்டியது மேக்ஸ் தான். ஆப்டிடியூட்க்கு அப்புறம் ரீசனுமே நம்ம விடக்கூடாது. ஏன்னா ரீசனிங்லேருந்து 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ரீசனுக்குமே ஆர்எஸ் அகர்வாலுடைய தமிழ் வெர்ஷன் புக் இருக்குது. ஆர்எஸ் அகர்வால்னாவே மேஜராக நம்ம இங்கிலீஷில் தான் பார்ப்போம். அது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேவாக இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் புக்கு அவ்வளோக்கா பார்க்க வந்து முடியாது. தமிழில் இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ தமிழ்லையுமே இதுக்கான புக்ஸ் இருக்குது. இந்த புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிள் இருக்குது. புக்ஸில் தான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க புக் வாங்கி படிச்சுக்கலாம். இல்லை இப்போதைக்கு எனக்கு பிடிஎஃபே போதும்னு நினைக்கிறவங்க பிடிஎஃப் பார்த்து சம்ஸ் நீங்கள் நோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே உங்களுடைய நீடை பொறுத்து தான். புக்குன்றது பெஸ்ட்டு ஒன்று தான். புக்கு வந்து வாங்க முடியாதவங்களுக்கு, இப்போதைக்கு வாங்க முடியலங்கிறவங்களுக்கு பிடிஎஃபே போதுமானது தான். இந்த 2 பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் தமிழ் வெர்ஷன் ப்ளஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் இது எல்லாமே சேர்த்து ஒரு 4 புக்காக இருக்குது. 4 பிடிஎஃப்மே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் பிடிஎஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பாலிட்டிக்கான அவுட்புக் சோர்ஸ் வந்து நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பாருங்கள். டெலகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. ஏன்னா டெலகிராம் சேனலில் தான் நான் எல்லா அவுட் சோர்ஸுமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். நிறைய சோர்ஸ் சென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த சோர்ஸுமே அதில் தான் வரும். நீங்கள் வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா அவுட் சோர்ஸ் மெட்டீரியலுமே எனக்கு கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து தமிழில் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்குறது இங்கிலீஷில். அதே புக்கு இங்கிலீஷ் வெர்ஷன். இதுதான் மேஜராக எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். நிறைய பேர் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் லெவலில் படிக்கிறவங்க இந்த புக் தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சி தான் இருந்தாலுமே நம்மளுடைய படிக்கிற லெவலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 2025 குரூப் 4 அண்ட் குரூப் 2 கொஷின் லெவல்ஸ் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அவங்க கொஷின்ஸ் எடுக்கிறாங்க, நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகணுன்றது எல்லாமே. இதுக்கு எல்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கு தான் நமக்கு மெயின் சோர்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை கவர் பண்ணுங்கள் ப்ளஸ் பிவிக்யூ. இதுக்கப்புறமா தான் நீங்கள் அவுட் சோர்ஸ் பக்கம் போகணும். எடுத்தவொடனே நான் அவுட் சோர்ஸ் பார்க்க போகிறேன்றது வந்து தப்பு. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு தான். எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் எதாக இருந்தாலுமே ஸ்கூல் புக்கு தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன அவுட் சோர்ஸ் படிக்கிறீங்களோ பார்த்துக்கோங்க. அவுட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிக்கணுமாலாம் இல்லை. தேவையானதை அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். 2026க்கு நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் கன்ஃபியூஷன்லேயும் இருப்பீங்க. எப்படி படிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்லேயே இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் செல்ஃபாக படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கான ஒரு டைம் டேபிளை செட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இல்லை எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்காதுன்னா ஏதாவது ஒரு பேட்ச் கூட சேர்ந்துக்கோங்க. எல்லாம் உங்களுடைய விருப்பம் தான். நான் வந்து செல்ஃபாக படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். நமக்கு ஒரு டைம் டேபிளும் இருக்கணும், ப்ளஸ் டெஸ்ட்டும் கூட இருந்தால் தான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே நல்லாயிருக்கும். அதனால நானுமே பேட்ச் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு இருக்க பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா எந்த பேட்ச் ஜாயின் பண்ணுறதுன்றது தான். லாஸ்ட் இயர் வந்து நான் கிஷோபாவுடைய பேட்ச் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்போ த்ரோனாவை ஃபாலோ பண்ணலான்ற ஐடியாலையும் இருக்கேன். பார்க்கலாம். என்ன சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க, எப்படி படிக்க போகிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழுக்கான அவுட் சோர்ஸ் பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.